லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRK. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Hi 11th standard students, good evening all. So today we are going to see a revision class for Biozoology for quarterly examination. So let me start our session. So the first lesson is the living world இல்லையா. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த ப்ரீ குவார்ட்டர்லிக்கு படிச்சிருப்பீங்க. ஸோ அகைன் நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு நான் எடுத்துருக்கிறது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் இன்டீரியர் கொஷின்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரீ குவார்ட்டர்லிக்கு படித்து எழுதிட்டு இருப்பீங்க. ஸோ நான் புக் இன்டீரியர் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அப்போ நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக நான் ரிவைஸ் பண்ணால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், புக்கில் இன்டீரியர்ஸ் கொஷின்ஸ்லாம் படிக்க முடியும். ஸோ நம்ம புக்கில் பார்க்கலாம். ஸோ லிவிங் வேர்ல்ட், ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் லிவிங் ஃபார்ம்ஸ் கோ எக்ஸிஸ்ட் வித் ஈச் அதர். தேர் ஆர் அபவுட் 8.7 million species of animals. ஸோ எத்தனை மில்லியன் ஆஃப் ஸ்பீஷஸ் இருக்குது? 8.7 millions of fishes animals which have been identified. So இது வரைக்குமே 8.7 million species of animals வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். So named, described and classified. A study reports that 86% of all species on the land and 91% of those in the sea are yet to be discovered. So இவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சி இருந்தாலும் இது இன்னமும் நம்ம 86% ஸ்பீஷஸ் வந்து that means நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்களையும் தென் 91% வந்து சீல இருக்கக்கூடியது நம்ம என்ன பண்ணணும், இன்னும் டிஸ்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்கிரைப்ட் அண்ட் கேட்டலாக்டு. தோ ஹியூமன்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் த டாப் மோஸ்ட் பொசிஷன்ஸ் ஆன் த ஹைரார்கி. ஸோ அனிமல்ஸ் எல்லாத்தையும் விட ஹியூமன் பீயிங்ஸ் தான் எங்கே இருக்காங்க, டாப் மோஸ்ட் ஹைரார்கியில் இருக்காங்க. ஸோ தே ஹேவ் டு டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட். ஸோ நம்ம என்னதான் நம்ம டாப் மோஸ்ட் ஹைரார்கியை நம்மளை ப்ளேஸ் பண்ணி இருந்தாலும் ஸோ நம்மளுடைய ஃபுட்டுக்கு நம்ம யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அனிமல்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ் as a source of labor in farming, as a pets and for other economic benefits. தெரியுங்களா? ஸோ நம்ம வேலை செய்யறதுக்கு நம்ம அனிமல்ஸை லேபராக யூஸ் பண்ணிக்கிறோம். தென் ஃபார்மிங்கில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா மாடு அதெல்லாம் நம்ம உழவுறதுக்காக யூஸ் பண்ணிப்போம் இல்லைங்களா, ஸோ யூஸ் பண்ணிக்கிறோம். தென் பெட்ஸ், நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை வந்து நம்மளுக்கு சேஃப்டிக்காக பார்த்து வச்சுக்கிறோம் இல்லையா, அண்ட் ஃபார் அதர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸுக்காக கூடவே. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் அனிமல்ஸ் அண்ட் their unique characteristics, habitats, behavior and evolutionary relationship is very important. ஸோ ஒரு அனிமலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ அதோடைய ஹேபிட்டட், பிஹேவியர், எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் சாப்டர் டீல்ஸ் வித் டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட். ஸோ நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட், நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன், டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ டைவர்சிட்டி ஃபார் லிவிங் வேர்ல்ட் and need for classification. So classification எதுக்காக நம்ம பண்ண போகிறோம், types of classification. So என்னென்ன மாதிரியான types of classifications இருக்குது, then taxonomical hierarchy, nomenclature and tools for studying taxonomy. So இந்த டாபிக்ஸ்லாம் தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. ஸோ டைவர்சிட்டி அப்படின்னா நம்ம இருக்கிற வாழக்கூடிய இந்த உலகத்தில் நிறைய வெவ்வேறு விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஸோ எல்லாமே சேமாக இருக்காது, ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Earth has a numerous habitats with a wide range of living organisms inhabiting them. So earthல நிறைய ஹேபிட்டட்ஸ் இருக்குது. ஹேபிட்டட்ஸ்னால் நம்ம வாழும் இடம் இல்லையா, ஸோ ஒவ்வொரு காடுகள் இருக்குது, மலைகள் இருக்குது, ஸோ கிளேஷியர்ஸ், ஐஸ்லாண்ட்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு தட் மீன்ஸ் அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே நம்ம வாழறோம். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் பிரசன்ட் இன் ஆல்மோஸ்ட் ஆல் த பிளேசஸ். ஸோ எர்த்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் வந்து பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கும். பட் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்கக்கூடிய சூழ்நிலையில் மட்டும்தான் வந்து வாழ முடியும் இல்லைங்களா, ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ from polar ice caps to volcanic hot springs, from shallow lagoons to the deepest ocean, from tropical rainforest to the dry and parched area. ஸோ அப்போ என்னது, மவுண்டெயின்ஸ்லேயும் நம்ம வாழறோம், டீப் அண்டர் த சீலையும் வந்து அனிமல்ஸ் இருக்குது, பிளான்ஸ் இருக்குது, ஸோ மவுண்டெயின்ஸ்கிட்டையும் இருக்குது, கிளேஷியர்ஸ்லேயும் இருக்குது, ஸோ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்லேயும் இருக்குது, வறண்ட பூமியிலையுமே இருக்குது, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நியூ எஸ்டிமேட் ஆஃப் பயோடைவர்சிட்டி அண்ட் அர்த். ஸோ அர்த்தில் ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்காங்க பயோடைவர்சிட்டியை பற்றி. ஸோ அவங்க 3 பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் வில்சன், தென் மொரா எட்டல் அண்ட்
Brendan et al. So 1992 சொல்லிருக்காரு a traditional estimate of relative richness of different groups of organisms based on the number of described species. So இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படினு பாத்தீங்கன்னா number of species பொறுத்து இவர் என்ன பண்ணிருக்காரு பிரிச்சிருக்காரு ஓகேவா. ஸோ வில்சன் 1992ல ஸோ மாரன் எட் 2011ல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா richness different groups of organisms பற்றி இவர் பிரிச்சிருக்காரு. இவர் ஸ்பீஷியஸ் பிரிச்சிருக்காரு. அண்ட் இங்கே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா an estimate based on the projected richness of different groups of organisms. ஸோ இவருமே வந்து different groups of organisms தான் வந்து கிளாஸிஃபை பண்ணிருக்காரு பிரெண்டன் எட் al 2017ல. ஸோ அடுத்து நியூலி டிஸ்கவர்ட் ஸ்பீஷியஸ் இன் இந்தியா. ஸோ 2016 வரைக்கும் நம்ம என்னென்ன ஸ்பீஷியஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்சஸ் பிட்வீன் த லிவிங் வேர்ல்ட். ஓகே இருக்கு. தென் டெசர்ட்ஸ் வரைக்குமே நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோம். there are a variety of species that have been adapted successfully to live in a diverse ecosystems. ஸோ ஒவ்வொரு எக்கோசிஸ்டம்லேயும் வந்து ஒவ்வொரு அனிமல்ஸ் பிளான்ட்ஸ் ஈவன் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் அடாப்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. எக்கோசிஸ்டம் இஸ் அ கம்யூனிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ரைட். ஸோ எக்கோசிஸ்டம் அப்படின்னு என்னன்னா எல்லா லிவிங் ஆர்கானிசம் ஒன்றா சேர்ந்து தான் நம்ம எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். நான் லிவிங் என்வரான்மெண்ட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு மினரல்ஸ், கிளைமேட், சாயில், வாட்டர், சன்லைட். ஸோ இது எல்லாமே வந்து நான் லிவிங் என்வரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அண்ட் their interrelationship இல்லையா ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் உள்ள இன்டர்ரிலேஷன்ஷிப் தான் நம்ம என்ன சொல்லுவோம் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜி டாம்ஸ்லே 1935ல. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, நீங்கள் நல்லா படிச்சுக்கணும் ஓகேவா. ஸோ their interrelationship ஏஜி டாம்ஸ்லே 1935ல சொல்லியிருக்காரு. the presence of a large number of species in a particular ecosystem is called biological diversity. ஸோ பயாலஜிக்கல் டைவர்சிட்டினா என்னன்னா ஸோ ஒரு எக்கோசிஸ்டமில் வெவ்வேறு விதமான லிவிங் ஆர்கானிசம்ஸ் வாழறது தான் நம்ம எக்கோசிஸ்டம் அப்படி. தட் மீன்ஸ் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ அதுதான் வந்து அவர் சொல்லியிருக்காரு ஓகேவா. the presence of a large number of species in a particular ecosystem is called biological diversity in a short biodiversity அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பயோடைவர்சிட்டி அப்படின்ற வார்த்தையை வந்து யார் காயின் பண்ணா அப்படின்னு தட் மீன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்டர் ரோசன் 1985ல சொல்லியிருக்காரு. அண்ட் டிஃபைன்டு பை இடி வில்சன். அதை டிஃபைன் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்சன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ் புக் இன்டீரியர்லேருந்து கேட்கணும்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கேட்பாங்க. ஸோ அடுத்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங். ஸோ லிவிங் திங்ஸ்க்கும் நான் லிவிங் திங்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷோ எ வெரைட்டி ஆஃப் யூனிக் கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நான் லிவிங் கேரக்டர்ஸ். ஸோ தி கீ கேரக்டர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஸோ நம்மளுடைய லிவிங் ஆர்கானிசம்க்கும் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா. ஸோ நான் லிவிங் ஆர்கானிசம்ஸை விட லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து ஒரு யூனிக் கேரக்டர்ஸை வந்து ஷோ பண்ணும். ஸோ அதுதான் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் செல்லுலார் ஆர்கனைசேஷன், நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், மெட்டபாலிசம், growth, ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி, மூவ்மெண்ட், ரீப்ரொடக்ஷன், எக்ஸ்கிரீஷன், அடாப்டேஷன் அண்ட் ஹோமியோஸ்டாட்டஸ் ரைட். ஸோ இது எல்லாமே நீங்கள் பாட்னிலையும் படிச்சிருப்பீங்க ஓகேவா. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் செல்லுலார் ஆர்கனைசேஷன் இருக்குது, நியூட்ரிஷன். ஸோ ஏன்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு இது எல்லாமே இருக்குது, பட் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு இதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து யூனிக் ஃப்ரம் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மூவ்மெண்ட் இருக்குது, ரீப்ரொடக்ஷன், எக்ஸ்கிரீஷன், அடாப்டேஷன், ஹோமியோஸ்டாட்டஸ் எல்லா விதமான பர்ஃபார்மன்ஸும் லிவிங் ஆர்கானிசம்ஸ் தான் வந்து காமிக்கும் ஓகேவா. ஓகே. ஸோ நியூமரஸ் சயின்டிஸ்ட் அண்ட் டாக்ஸானமிஸ்ட் ஹவ் மேட் ட்ரெமெண்டஸ் கான்ட்ரிபியூஷன் அண்ட் டாக்குமெண்டேஷன் இன் அப்சர்வேஷன் அண்ட் ஸ்டடி ஆஃப் ஈவன் மைன்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஒரு லிவிங் ஆர்கானிசமில் ஒரு மைன்யூட் சேஞ்சஸ் இருந்தால் கூட அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க நிறைய சயின்டிஸ்ட் வந்து நோட் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணி டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா. அப்சர்வ் பண்ணி டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் keen observation have led to the classification of living organisms and the study of their interrelationship. ஸோ இப்போ நம்ம பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே பிளான்ட்ஸ் தான் எல்லாமே அனிமல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சாலும் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு அனிமல்ஸுக்குமே என்னது சின்ன சின்ன விஷயங்கள் வேறுபாடுகள் இருக்கும் இல்லையா. ஸோ அதை அவங்க ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணி ரொம்ப மைன்யூட்டாக வாட்ச் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேரக்டர் வித்தியாசம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, தனித்தனி கேட்டகரியில் தான் வைக்க முடியும் இல்லையா. ஸோ அதுதான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட இன்டர் ரிலேஷன்ஷிப்பை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க தனித்தனி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன் ஏன் நம்ம இப்படி கிளாஸிஃபை பண்ணணும், எதுக்காக கிளாஸிஃபை பண்ணணும், ஏன் பிளான்ட்ஸ்னால் எல்லாமே பிளான்ட்ஸ் தான், அனிமல்ஸ்னால் எல்லாமே அனிமல்ஸ் தானே, ஸோ ஏன் நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ we come across many places where things are arranged in specific categories. In supermarkets, the shelves can have rows and columns of groceries, cosmetics, toys, stationery, snacks and utensils. If it is not arranged in a well organized manner, customers and sale persons will be. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலே சூப்பர் மார்க்கெட் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம்.
ஸோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலே அங்கே இருக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து தனித்தனி ரேக்கில் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ நமக்கு தேவையான க்ராசரிஸ்லாம் தனி ரேக்கில் இருக்கும், காஸ்மெட்டிக்ஸ் தனியாக இருக்கும், ஸ்நாக்ஸ் தனியாக இருக்கும், டாய்ஸ் தனியாக இருக்கும், தென் நமக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாமே தனியாக இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி அப்படி தனியாக இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கும் சேல்ஸ் பர்சனுக்கும் என்ன டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ அது எங்கே வச்சிருக்காங்க, எங்கே நம்ம தேடணும் அப்படின்ற டிஃபிகல்ட்டிஸ்லாம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு சாதாரண விஷயம், தட் மீன்ஸ் ஒரு ஸ்டேஷனரிக்கே ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கும் போது, ஸோ அப்போ ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸை நம்ம வந்து அதோடைய கேரக்டர்ஸை பொறுத்து நம்ம பிரித்து வைக்கணும் அப்படின்றதுக்காக சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ தான் ஸோ வேஸ்ட் லாட் ஆஃப் டைம் இன் ஃபைண்டிங் அன் ஐட்டம். ஸோ என்னாச்சு அது மாதிரி கிளாஸிஃபை பண்ணலன்னு நமக்கு என்னது, ஸோ கஸ்டமர்ஸ்க்கும் சரி சேல்ஸ் பர்சனுக்கும் என்ன ஆகும், ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அது எங்கே இருக்குது, என்ன பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிட்டு இருக்கிறதுக்கு நிறைய டைம் ஆகும் இல்லையா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. இன் த சேம் வே லைப்ரரி ஆல்சோ ஆர்கனைஸ் த புக்ஸ் alphabetically or genres wise into autobiographies, novels, kid stories, science fictions, etc. ஸோ அதே போல தான் ஒரு லைப்ரரிலையும் ஒரு புக் அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ரேக்லையும் ஒவ்வொரு ஐட்டம்ஸ் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோபயோகிராஃபிஸ் அப்படின்னா ஸோ ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸோட ஆட்டோபயோகிராஃபிஸ்லாம் ஒரு ரேக்கில் இருக்கும். தென் அகைன் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ நாவல்ஸ்லாம் ஒரு ரேக்கில் இருக்கும், கிட்ஸ் சின்ன பசங்க படிக்கிற ஸ்டோரிஸ் புக்லாம் தனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக வச்சா தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக போய் ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு தேவையான புக்கை ஈஸியாக எடுத்துக்க முடியும் இல்லையா. ஸோ அதே போல தான் likewise it is nearly impossible to study all the living organisms, hence it becomes necessary to devise some means and methods to make this possible, and this process is called classification. ஸோ அதே போல தான் எப்படி ஒரு ஸ்டேஷனரி, தட் மீன்ஸ் எப்படி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்களோ, எப்படி ஒரு லைப்ரரியில் எல்லா புக்ஸும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்களோ, அதே போல தான் நம்மளுடைய லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே நம்ம தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அப்போ நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் கிளாசிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு டேர்மே நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ classification is a process by which things are grouped convenient categories based on easily observable characters. The scientific term used for this categories is taxa. So taxaன்றது சிங்குலரில் டாக்ஸான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட், தட் மீன்ஸ் கிளாசிஃபிகேஷனுக்கு ஒரு டேர்ம் இருக்குது, அதுக்கு பேர் தான் டாக்ஸா அப்படின்னு சொல்கிறோம். டாக்ஸா இண்டிகேட்ஸ் categories at different levels. For example, kingdom Animalia so includes multicellular animals such as reptiles, mammals, etc. So animals la enadhu multicellular irukku, unicellular irukku, prokaryotes, eukaryotes, so அந்த மாதிரி என்ன different animals la irukku இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக குரூப் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணி வைக்கிறதுக்காக தான் கிளாசிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு டேர்மை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து all living organisms can be classified into different taxa. The science of classification is called taxonomy. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், taxa அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் தான். ஸோ அப்போ ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம், தட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸும் தனித்தனியாக கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்க அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம taxonomy அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஃபைன் taxonomy வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஓகே. ஸோ எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் along with the developmental process and ecological information of organisms are essential as they form the basis of the taxonomical studies. Hence, characterization, identification, nomenclature and classification of taxonomy. So இப்போ இதில் டாக்ஸானமிலே நிறைய இருக்குது, நாமன்க்ளேச்சர், கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பேசிக் நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன், எதுக்காக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்றதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின், ரைட்? ஸோ நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆர். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புக் பேக் கொஸ்டினே இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஸோ டு ஐடென்டிஃபை அண்ட் டிஃபரன்ஷியேட் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷியஸ். ஸோ அப்போ ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸையும் ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டடுக்கான ஸ்பீஷியஸையும் என்னது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வைக்கிறதுக்காக தான் நம்ம கிளாசிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு டேர்முக்கு போகிறோம். டு நோ த வேரியேஷன் அமாங் த ஸ்பீஷியஸ். ஸோ அதற்கிடையான வேற்றுமைகள், வேரியேஷன்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம், தட் மீன்ஸ் கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த எவல்யூஷன் ஆஃப் த ஸ்பீஷியஸ், ஒரு ஸ்பீஷியஸோட எவல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். டு கிரியேட் ஏ பைலோஜெனடிக் ட்ரீ அமாங் த டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். டு கன்வென்ஷனலி ஸ்டடி லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ அப்போ ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸை பற்றி நம்ம படிக்கிறதுக்கும் நம்ம என்ன தேவைப்படுது, கிளாசிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு டேர்ம் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ திஸ் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். த பேசிக் நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆர். ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ டாக்ஸானமி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டாக்ஸானமி அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் தான் நம்ம டாக்ஸானமி அப்படின்னு பார்த்துக்கோம். தென் சிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ டாக்ஸானமி இஸ் அ அரேஞ்ச்மெண்ட், நார்ம்ஸ் மீன்ஸ் லா. ஓகேவா? இஸ் த சயின்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அலாங் வித் classification, description, identification and naming of organism which include all flora and fauna including microorganisms of the world. So அப்போ இந்த taxonomy அப்படின்றது என்னன்னா arrangement of living organisms தான் நம்ம taxonomy அப்படின்னு சொல்லுவோம். ஸோ taxonomyல எதை பொறுத்து அதை அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட descriptions, identification, naming of organisms,
and which includes, so இதில் எல்லா flora and fauna is nothing but plants and animals தான் நம்ம flora and fauna அப்படின்னு சொல்லுவோம், including microorganisms. எல்லா microorganisms உடைய description, identification எல்லாமே இந்த taxonomy-ல arrange பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. The word taxonomy was coined by, so the word taxonomy was coined by Augustine Pyramus de Cantolie in 1830. So this is a 1 mark question. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கிட்டீரியல இருந்து கேட்கணும்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. So taxonomy is a theoretical study of classification with well defined principles, rules and procedures. So Aristotle is called the father of taxonomy. அப்ப taxonomy-ய ஸ்டடி பண்ணி கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டல். அதனால தான் அவரை ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் ஆல்சோ ஏ இம்பார்ட்டன்ட் 1 mark கொஸ்டின். ஸோ கரோடஸ் லின்னே இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. ஸோ இவர் வந்து டாக்ஸானமிக்கு ஃபாதராக இருந்தாலும் தட் மீன்ஸ் கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கு அரிஸ்டாட்டல் ஃபாதர், மாடர்ன் டாக்ஸானமிக்கு யார் ஃபாதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோடஸ் லின்னேயஸ். நீங்கள் இதில் தெளிவாக இருக்கணும். ஸோ ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னு கேட்டால் அரிஸ்டாட்டல் கரோடஸ் லின்னேயஸ்னு இருக்கும். ஸோ மாடர்ன் டாக்ஸானமின்னு கேட்டால் நீங்கள் கரோடஸ் லின்னேயஸ்னு எழுதணும். வெறுமனே டாக்ஸானமி அப்படின்னு கேட்டாங்கன்னா அரிஸ்டாட்டல் தான் எழுதணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு 1 mark கொஸ்டின்ஸ். ஓகே, அடுத்து சிஸ்டமேட்டிக்ஸ்னா என்ன? நமக்கு பேர்லேயே இருக்கு இல்லையா, சிஸ்டமேட்டிக்னா சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச் பண்ணுறது நம்ம சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த அப்ஜெக்டிவ் ஆஃப் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக் ஆர் வெரி சிமிலியர், ரைட்? ஸோ சிஸ்டமேட்டிக் நம்ம சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச் பண்ணுறது தான். அப்போ டாக்ஸானமி என்ன? டாக்ஸானமினாலும் அரேஞ்ச்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. Their goal is to classify organism with stipulated rules. The main criteria of systematic is identifying, describing, naming, arranging, preserving and டாக்குமெண்டிங். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சிஸ்டமேட்டிக்ஸில் டாக்ஸானமியும் சிஸ்டமேட்டிக்கும் சேம்னு சொல்லியாச்சு. ஸோ நம்ம முன்னாடி டாக்ஸானமியில் பார்த்தது என்னது? அரேஞ்ச்மெண்ட், டிஸ்கிரிப்ஷன், நேமிங் எல்லாமே பார்த்தோம். ஃப்ளோரா அண்ட் ஃபானா அண்ட் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுறது தான் வந்து நம்ம டாக்ஸானமின்னு சொன்னோம். அதே போல் தான் சிஸ்டமேட்டிக்ஸ்லையும் சேம் திங்ஸ். ஓகேவா? எல்லாமே சிமிலியர் தான். அதே போல் ஐடென்டிஃபை பண்ணணும், டிஸ்கிரைபிங் பண்ணணும், நேமிங், அரேஞ்சிங், ப்ரிசர்விங் அண்ட் டாக்குமெண்டிங். ஓகேவா? டாக்குமெண்டிங் டு கிளாசிஃபை ஆல் அனிமல்ஸ். Okay, so organisms, apart from the above said features, evolutionary history of the species and the environmental adaptations and interrelationship between species are also being investigated in systematics. So அப்போ டாக்ஸானமியில் பண்ணது எல்லாமே சிஸ்டமேட்டிக்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஸ்பீஷஸ், அது எப்படி உருவாச்சு அப்படின்ற விஷயத்தையும் அதில் சொல்லியிருக்காங்க. என்வரான்மெண்டல் அடாப்டேஷன் அப்படின்னா அது எந்த என்வரான்மெண்டல் அது வாழும் அப்படின்ற விஷயங்களும் சிஸ்டமேட்டிக்ஸில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்டர்ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்பீஷியஸ், ஸோ ஒவ்வொரு ஸ்பீஷியஸுக்கும் இடையிலே இருக்கிற இன்டர் ரிலேஷன்ஷிப்ஸை பற்றி எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்ற விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரினா நம்ம, ஸோ கிளாசிஃபிகேஷன் எப்படி உருவாச்சு அப்படின்றத வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஏர்லி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் were based on only 2 criteria. ஸோ முன்னாடி கிளாசிஃபிகேஷன் வந்து ரெண்டு விஷயத்தை பொறுத்தா பிரிச்சிருந்தாங்க. ஒன்று வந்து பெனிஃபிஷியல் ஆர் ஹார்ம்ஃபுல் அனிமல்ஸ், ஒன்று வந்து பெனிஃபிஷியல் அனிமல்ஸ், இன்னொன்று ஹார்ம்ஃபுல் அனிமல்ஸ் அப்படின்ற ஒரே ஒரு கேட்டகரி, 2 கேட்டகரி மட்டும் தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஓகேவா ஏன்ஷியன்ட் கிளாசிஃபிகேஷனில் ஸோ நம்மளுடைய என்னென்ன எதை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 groups ஆஃப் அனிமல்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து டொமஸ்டிக் அனிமல், வைல்ட் அனிமல், க்ரீப்பிங் அனிமல், ஃப்ளையிங் அனிமல் அண்ட் சி அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 types ஆஃப் அனிமல்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. ஸோ இனிஷியலி த கிளாசிஃபிகேஷன் வாஸ் பேஸ்ட் ஆன் ஆர்கனிசம்ஸ் ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் சச் ஆஸ் த ஹேபிட்டட் அண்ட் மார்ஃபாலஜி ஒன்லி. ஸோ அப்போ கிளாசிஃபிகேஷன் இனிஷியலாக கிளாசிஃபிகேஷன் வந்து எதை பொறுத்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோடைய ஃபண்டமெண்டல் பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றத பொறுத்தும், அண்ட் ஹேபிட்டட் அண்ட் மார்ஃபாலஜி, ஹேபிட்டட்னா நம்ம அதோடைய வாழும் இடமை பொறுத்தும் அதோடைய மார்ஃபாலஜியை பொறுத்தும் தான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அகைன் அரிஸ்டாட்டல், ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் அரிஸ்டாட்டல் வந்து ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அகைன் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டல் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு கிளாஸிஃபை ஆல் அனிமல்ஸ் இன் இஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல்ஸ். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா அனிமல்ஸ்லையும் ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரைஸ் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டல் தான். எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 384 to 322 BCயில் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய புக் நேம் என்னன்னா ஹிஸ்டாரியா அனிமேலியம் இன் லாட்டினில் எழுதியிருக்காரு அந்த புக்கை. He attempted a basic classification of all living organisms into plants and animals. Animals were classified based on locomotion. So animals வந்து எதை பொறுத்து அவர் பிரிச்சிருந்தார் பார்த்தீங்கன்னா locomotion. Locomotion is nothing but movement. That means walking. ஓகேவா? ஸோ terrestrialனா நம்ம லேண்டில் வாழக்கூடியது. ஓகேவா? தென் flying animals, aerial and swimming, aquaticல இருக்கிறது. ஓகேவா? ஸோ இது மூணு பொறுத்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அனிமல்ஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ based on the presence or absence of red blood, he classified the animals into 2 as. ஓகேவா? ஸோ ரெட் பிளட் செல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத பொறுத்து அனிமல்ஸ் அவர் 2 கேட்டகரி பண்ணியிருக்காரு. ஸோ ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனேமா வித் பிளட். ஓகேவா? ஸோ எனேமா அனிமல்ஸ் வந்து வித் பிளட். ஓகே, அண்ட் தோஸ் வித்தவுட் பிளட் as அனேமா. ஓகேவா? எனிமா அண்ட் அனேமா. எனிமானா பிளட் உள்ள அனிமல்ஸ், அனேமானா பிளட் இல்லாத அனிமல்ஸ். ஓகேவா? தட் மீன்ஸ் ரெட் பிளட் செல்ஸ் இல்லாத அனிமல்ஸ்னு சொல்லிட்டு இவர்
கேட்டகரைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ திஸ் ஆல்சோ ஏ இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஸோ நான் இதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதெல்லாம் நல்லா படிக்கணும். சரியா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்லையும் கேட்பாங்க, புக் இன்டீரியர்லேருந்து கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கேட்பாங்க. ஸோ அரிஸ்டாட்டில்ஸ் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் ஹேட் லிமிடேஷன்ஸ் அண்ட் மெனி ஆர்கனிசம்ஸ் வேர் நாட் ஃபிட்டிங் இன் டு திஸ் கிளாசிஃபிகேஷன். ஸோ இவர் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு இல்லையா, கிளாசிஃபிகேஷன் பண்ணார். இருந்தாலும் இவரோட கிளாசிஃபிகேஷனுக்கு சில சட்ட லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கனிசம்ஸ் வந்து இவரோட கிளாசிஃபிகேஷனுக்கு பொருந்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபிட் இன் டு இஸ் கிளாசிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், the tadpoles of frog are born in water and have gills, but when they metamorphosed into adult frog they have lungs and can live both in water and land. ஸோ அப்போ ஃப்ராக் வந்து நம்ம சொல்லிட்டோம் இட்ஸ் அ ஆம்பிபியன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது தண்ணிலையும் வாழும் நிலத்துலையும் வாழும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ அதோட டேட்போல்ஸ் வந்து எங்கே உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் தான் உருவாச்சு. பட் அது மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அதுக்கு லங்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அது என்னது நிலத்துலையும் தண்ணிலையுமே வாழக்கூடியது அனிமல்ஸாக மாறிடுச்சு இல்லையா. ஸோ அப்போ இப்போ இதை எந்த கேட்டகரியில் நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் அவருடைய கிளாசிஃபிகேஷனுக்கு வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் how to classify frog and where to place them, அப்போ அதான் அதர் கொஷின். ஓகேவா? அப்போ ஃப்ராகை வந்து நீங்கள் எந்த கேட்டகரியில் வைப்பீங்க, அக்வாட்டிக் அனிமல்ஸில் வைப்பீங்களா இல்லை லேண்ட் அனிமல்ஸில் வைப்பீங்களா, எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். அரிஸ்டாட்டில் கிளாசிஃபைட் ஆர்கனிசம் பேஸ்ட் ஆன் லோகோமோஷன். ஹென்ஸ் பேர்ட்ஸ், பேட்ஸ் அண்ட் ஃப்ளையிங் இன்செக்ட்ஸ் வேர் grouped together just by observing one single characteristic features, the flying ability. ஸோ அதே போல் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் அதோட லோகோமோஷனை பொறுத்து தென் டெரஸ்ட்ரியல் அது அக்வாட்டிக்கில் இருக்கா இல்லை தண்ணியில் இருக்கா அப்படின்றத பொறுத்து அரிஸ்டாட்டில் வந்து கிளாஸிஃபை பண்ணார் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் லோகோமோஷன் அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் லோகோமோஷன் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய விஷயங்களை வச்சு அவர் பிரிச்சார். அடுத்து பேர்ட்ஸு, பேட்ஸு, ஃப்ளையிங் இன்செக்ட்ஸ் எல்லாமே ஒன்றா குரூப் பண்ணிட்டார். எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது எல்லாமே ஃப்ளை பண்ணுது இல்லையா, பறக்குது இல்லையா, அதை பொறுத்து அதை எல்லாத்தையும் ஒரே குரூப்பாக ஆகிட்டார். ஓகேவா? ஸோ த ஃப்ளையிங் எபிலிட்டி ஆன் த கான்ட்ரரி டு த above said example, the ostrich, emu and penguin are all birds but cannot fly. ஸோ இவர் என்ன சொல்லிட்டாரு, ஃப்ளை பண்ணுற எல்லா பேர்ட்ஸையும் ஒரே கேட்டகரி ஆகிட்டார் இல்லையா. அப்போ ஆஸ்ட்ரிச், ஏமு, பென்குயின் எல்லாமே வந்து பேர்ட்ஸ் தான், பட் அது என்ன பண்ணாது, பறக்காது. அப்போ இந்த மாதிரியான பேர்ட்ஸை நீங்கள் எந்த மாதிரியான கிளாசிஃபிகேஷனில் வைப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவருடைய கிளாசிஃபிகேஷனுக்கு வந்த லிமிடேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் அவரால் செய்ய முடியல. ஸோ அரிஸ்டாட்டில் would not have classified them as birds. In spite of this limitation, Aristotle classification system was followed for more than 2000 years up to 1700. ஸோ இவ்வளோ லிமிடேஷன்ஸ் இருந்தாலும் இவருடைய கிளாசிஃபிகேஷனை தான் வந்து மோர் தென் 2000 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கோம், 1700 வரைக்கும். ஓகேவா? ஓகே. ஆஃப்டர் அரிஸ்டாட்டில், ஸோ அரிஸ்டாட்டில் வந்ததுக்கப்புறம் தட் மீன்ஸ் போனதுக்கப்புறம் ஹிஸ் ஸ்டூடெண்ட் தியோஃப்ரேட்டஸ், அரிஸ்டாட்டிலுடைய ஸ்டூடெண்ட் தியோஃப்ரேட்டஸ் 372 to 287 BC continued his research on the classification of plants and he was known as the father of botany. ஸோ அப்போ ஃபாதர் ஆஃப் பாட்னின்னு கேட்டால் நீங்கள் என்ன எழுதணும், Theophrastus. Okay, so this is also a important 1 mark question, right? So there was a huge gap till 16th century. Then the English naturalist John Gray. So John Gray 1627 and 17 wrote several important works through his life. இவர் என்ன பண்ணிருக்காரு, நிறைய works வந்து இவருடைய வாழ்நாள் முழுவதுமே இதை பற்றி எழுதியிருக்காரு. So his most important contribution was the establishment of species as the ultimate unit of taxonomy. So இவர் என்ன பண்ணிட்டாருன்னா டாக்ஸானமிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்ட்ரிபியூஷன் வந்து ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ரே தான் சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து அவருடைய இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இன் 1682 he published the Methodus Plantarum Nova which contained about 18,000 plant species as a result of relatively narrow species concept. His complicated classification was based on many combined characters as opposed to earlier taxonomists. John Gray also aimed at publishing a complete system of nature which included works on mammals, reptiles, birds, fishes and insects. ஸோ இதை பற்றின எல்லா ஸ்டடியுமே யார் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ரே வந்து பண்ணியிருக்காரு. ஸோ த ஸ்வீடிஷ் பயாலஜிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், கரோலஸ் லின்னேயஸ் வாஸ் அ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி அண்ட் எ ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் சிஸ்டமேட்டிக்ஸ். ஓகேவா? ஹி இஸ் ஆல்சோ எ ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் சிஸ்டமேட்டிக் அண்ட் டெவலப்ட் எ சிஸ்டமேட்டிக் சிஸ்டம் ஆஃப் டாக்ஸானமி அண்ட் பைனாமியல் நாமன்க்ளேச்சர் அப்படின்றது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ் தான் கொண்டு வந்திருக்காரு, which is still with modification in use. இப்போ வரைக்குமே நம்ம பைனாமியல் நாமன்க்ளேச்சர் அப்படின்ற சிஸ்டம் வந்து இப்போ வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ் தான். ஓகேவா? ஸோ கரோலஸ் லின்னேயஸ் depending on the system of classification organisms were classified into 2 or 3 kingdoms. மொத்தம் 3 கிங்டம்ஸாக பிரிச்சிருக்கோம்.
So later into 4, 5, 6 and now in 7 kingdoms. Okay va? So 2 kingdom classification, 3 kingdom classification, 4, 5. இப்போ வந்து நம்ம 7 kingdom classification வரைக்குமே பிரிச்சிருக்கோம். So R.H. Whittaker அவருடைய 1969 proposed the 5 kingdom classification. So இப்போ நம்ம இப்போ ஃபாலோ பண்றது வந்து 5 kingdom classification தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். So அத ஃபர்ஸ்ட் யார் ப்ரோபோஸ் பண்ணார் அப்படினு பாத்தீங்கன்னா R.H. Whittaker தான் பண்ணாரு. So the kingdoms defined by him were Monera, Protista, fungi, plant and animalia based on the cell structure, mode of nutrition, mode of reproduction and phylogenetic relationship. Okay va? So இதான் வந்து comparative account of characteristics of the 5 kingdoms. அப்போ 5 kingdoms வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Monera, Protista, Animalia, fungi and plant. Okay va? Okay. So classification has some long way and now take into account even molecular level DNA and RNA identification. So classification has come a long way. Okay va? Classification வந்து நம்ம இது வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க என்னது molecular level of DNA, RNA identificationமே வந்து classificationல வந்திருக்கு. The advancement in molecular techniques and biochemical assays has led to a new classification, the 3 domain classification. Okay va? So இப்போ modern classificationல நமக்கு 3 domain classification அப்படின்னு இருக்கு. So அந்த 3 domain classification என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So 3 domain classification. So the 3 domains of life. Okay va? So இது ஒரு important interior 5 mark question. Okay va? So இதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். So இது உங்களுக்கு public examலையும் கேட்கலாம், interior 5 mark questions. Okay va? Okay. So the 3 domain classification was proposed by Carl Ose in 1977 and his co-workers. Okay va? So this is also a important 1 mark question. They classified organism based on the differences in 16S or RNA genes. The 3 domain system adds the taxon domain higher than the kingdom. This system emphasizes the separation of prokaryotes into 2 domains, bacteria and archaea. Prokaryotes na nucleus illada, that means definite nucleus illada or organisms da nama prokaryotes அப்படினு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து bacteria and archaea சொல்லிருக்காங்க. And all the eukaryotes are placed into the domain eukarya. So eukaryotes na என்னன்னா which has a definite nucleus, அதுதான் வந்து நம்ம eukaryotes அப்படினு சொல்லுவோம். So அதல எந்த கீழே கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகாரியா அப்படின்ற டொமைன் கீழே தான் இவர் பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஆர்கியா appears to have more in common with the eukarya than the bacteria. Archaea differ from bacteria in the cell wall composition and differs from bacteria and eukaryotes in member compositions and RNA additives. அப்போ ஆர்கியா வந்து எந்த ஃபேமிலியில் இருக்குன்னா யூகாரியோ ஃபேமிலியில் இருந்திருக்கு. ஸோ அதுக்கு நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ அப்போ பாக்டீரியாவை விட ஆர்கியா வந்து என்னது டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால தான் ப்ரோகேரியோட்ஸ் அண்ட் யூகேரியோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியாக இவங்க பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதை நீங்கள் கட்டாயம் படிக்கணும். ஸோ அடுத்து டூ யூ நோவில் வந்து நான் உங்களுக்கு 1 மார்க் கேட்டிருக்கேன். ஸோ புக்கில் இருக்க எல்லா டூ யூ நோவை நீங்கள் என்ன பண்ணணும், கட்டாயம் படிக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து 3 டொமைன்ஸில் வந்து ஆல்ரெடி சொல்லிவிட்டேன். 3 டொமைன்ஸை வந்து யார் கிளாஸிஃபை பண்ணாங்கன்னா கேரல் ஓசே 1977 தான் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ அதை 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காரு. ஒன்று ஆர்கியா, பாக்டீரியா அண்டு யூகேரியா. ஸோ ஆர்கியாவில் மெத்தனோஜென்ஸ், ஹாலோஃபிலிஸ், தெர்மோசிஃபோடோஃபிலிஸ். ஓகேவா? பாக்டீரியாவில் வந்து சைனோபாக்டீரியா அண்ட் யூபாக்டீரியா, பெனிஃபிஷியல் அண்ட் பேத்தோஜெனட்டிக். ஸோ இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யூகேரியா தட் மீன்ஸ் யூகேரியோட்ஸ், புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இதுதான் வந்து 3 டொமைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் 3 டொமைன்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் கேட்டாங்கன்னா இது 3 பற்றியுமே நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஸோ டொமைன் ஆர்ச்சியாவை பற்றி எழுதணும், டொமைன் பாக்டீரியா எழுதணும், டொமைன் யூகேரியா. ஸோ இது 3 எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு 5 மார்க். ஓகேவா? ஃபுல் 5 மார்க். ஸோ டொமைன் ஆர்கியாவை பற்றி எழுதணும்னா திஸ் டொமைன் இன்க்ளூட் சிங்கிள் செல்ட் ஆர்கனிசம். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே சிங்கிள் செல்ட் ஆர்கனிசம்ஸ் தான். ப்ரோகேரியட்ஸ் which have the ability to grow in extreme conditions like volcano vents, hot springs and polar ice caps, hence are also called extremophilous. ஸோ இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் இல்லைங்களா? So they are capable of synthesizing their food without sunlight and oxygen by utilizing hydrogen, sulfide and other chemicals from the volcanic vents. So அப்போ சில ஆர்கனிசம்ஸ்லாம் வந்து ஈவன் volcanic ventsல கூட என்னது it can prepare their own food without sunlight. அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஆர்கனிசம்ஸ் நம்ம extremophilous அப்படின்னு சொல்லுவோம். So some of them produced methane, few live in salty environments and are thermoacidophilous which thrive in acidic environment at a high temperature. So அதனால தான் சொல்லுவோம் salty environments வந்து halophiles அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹை டெம்பரேச்சரில் வாழக்கூடியதை வந்து தெர்மோசிஃபோலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது ஃபுல்லாகவே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்து டொமைன் பாக்டீரியா. ஸோ டொமைன் பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் ப்ரோகேரியோட் தான். ஸோ செல்ஸ் ஹேவ் நோ டெஃபினட் நியூக்ளியஸ். ப்ரோகேரியோட்டை பொறுத்த வரைக்கும் டெஃபினட் நியூக்ளியஸ் இருக்காது. அண்ட் டிஎன்ஏ எக்ஸிஸ்ட் as a circular chromosomes and do not have histones associated with it. They do not possess membrane bound organelles except for ribosomes. Their cell wall contains
peptidoglycans. Many are decomposers, some are photosynthesizers and few cause diseases. ஓகேவா? ஸோ பாக்டீரியாவில் 3 விதமாக இருக்குது. ஒன்று டீகம்போசஸாக இருக்குது, ஃபோட்டோசிந்தசைசஸாக இருக்குது அண்ட் சிலது டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாவும் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ பெனிஃபிஷியல் பாக்டீரியாவுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவுக்கு பேத்தோஜெனிக் பாக்டீரியான்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரோபயாட்டிக் அண்ட் பேத்தோஜெனிக் பாக்டீரியா. ஓகே, ஸோ அடுத்து டொமைன் யூகேரியோட். ஸோ இங்கே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், டூ யூ நோவில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கட்டாயம் படிக்கணும். ஓகேவா? ஸோ அதுலேருந்து உங்களுக்கு 1 மார்க் இருக்கும். ஸோ டொமைன் யூகேரியா. ஸோ யூகேரியோட்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டெஃபினெட் நியூக்ளியஸ் இருக்கும். தென் தட் மீன்ஸ் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இது எல்லாமே லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். இதில் இருக்கிற குரோமோசோம்ஸ் எல்லாம். ஸோ இதில் இருக்கிற ரைபோசோம்ஸ் டைப் வந்து 80S டைப்பாக இருக்குது அண்ட் 70S டைப் இன் குளோரோபிளாஸ்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இன் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ அனிமல்ஸ் இன் திஸ் டொமைன் ஆர் கிளாசிஃபைட் அண்டர் கிங்டம்ஸ், namely Protista, fungi, plant and animalia. So in 1877. Okay student, today our session is over. So இந்த லெசன்ல நம்ம ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் ரிவிஷனில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு நடத்துனது எல்லாமே வந்து நீங்கள் கட்டாயம் படிக்கணும். ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து நான் இப்போ நடத்தின வரைக்கும் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். இதுலேருந்து நிறைய 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ 3 டொமைன் கிளாசிஃபிகேஷன் வந்து நீங்கள் 5 மார்க் கொஷினில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதை நல்லா படிக்கணும், ஏன்னா எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ ப்ரிப்பேர் வெல் ஃபார் யுவர் quarterly examination. Thank you. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see for sure. Lovely teachers and professors. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakam, Puducherry 7.